அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் காலையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 30/1/2024, விளம்பர எண் 678, அறிவிக்கை எண் 1/2024. ஸோ ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான தேர்வு குரூப் 4க்கான அறிவிப்பு வெளியாயிருக்குது. என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான அறிகுறிகள். ஆக்சுவலாக அந்த ஃபார்மட்டே கொஞ்சம் மாறி இருக்குது. 2024 முதல் கால்ஃபர் தான். ஸோ முன்னாடி இல்லாமல் கொஞ்சம் அந்த ஃபார்மட் கொஞ்சம் மாறி இருக்குது. சரி பார்ப்போம். தேர்வுகளுக்கான முக்கிய அறிவுரை. அந்த பதவி நியமனம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மதிப்பெண் அடிப்படையில் தான் நடைபெறும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து முக்கியமான நாட்கள். அறிவிக்கை நாள் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது 30/1/2024. இணைய வழியான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் 28/2/2024 நைட்டு 11:59 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பம் திருத்தம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 4/3 இருந்து 6/3 வரைக்கும். தேர்வு என்னைக்கு தேர்வு? ஆக்சுவலா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி பரீட்சை, ஒரு 5000+ வேக்கன்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. எல்லா விஷயமே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ மாணவர்கள் படிக்கிறதுக்காக. ஸோ அதன் அடிப்படையில் அப்படியே நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்திருக்குது. அப்புறம் விண்ணப்பிக்கிற முறை இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப முக்கியம். விண்ணப்ப திருத்த சாளரம், அதாவது இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாளுக்கு பின்னர் விண்ணப்பம் திருத்தம் பண்றதுக்கானது. அடுத்து பதவி விருப்ப தேர்வு, இது முக்கியம். இது கொஞ்சம் இந்த வாட்டி புதுசா இருக்கு. இது கண்டிப்பா தேவை. தேர்வர்கள் இவ்வறிவிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வன சார்நிலை பணிகள், இதுல பாத்தீங்கன்னா நம்ம வனக்காப்பாளர், வன சார், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சையும் இதுல ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அடங்கிய தமிழ்நாடு வனத்துறையில் உள்ள வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் ஆகிய பதவிகளுக்கு தெரிவுக்கு பரிசீலிக்கப்பட வேண்டுமெனில் அவர்கள் விருப்பத்தினை இணையவழி விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும். நீங்க உங்களுடைய இதை பாத்தீங்கன்னா இந்த வன காப்பாளர், அதை வன காவலருக்கு உங்க இதை பரிசீலனை பண்ணணும்னா, உங்க அப்ளிகேஷனை பரிசீலனை பண்ணணும்னா அதை நீங்க முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்கு மட்டும் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ள தேர்வர்கள் வனக்காப்பாளர், வனக்காவலர் என்ற விருப்பத்தினை மட்டும் தெரிவு செய்ய வேண்டும். மேலே குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமில்லாத இதர பதவிகளுக்கு மட்டும் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ள தேர்வர்கள் வனக்காப்பாளர், வனக்காவலர் அல்லாத ஏனைய பதவிகள். நீங்க செலக்ட் பண்றப்பயே நான் குரூப் 4ல வனக்காப்பாளர், வனக்காவலர், ஃபாரஸ்ட் கார், ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கும் வேணும் அப்படின்னா அதை டிக் பண்ணணும். வேணாம்னா அதை டிக் ஏனைய பதவிகள் இருக்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான விஷயம் வரும். ஸோ நமக்கு எவ்வளவு வேக்கண்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர் VAO பாத்தீங்கன்னா 108 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கிராம நிர்வாக அலுவலர் 108. இளநிலை உதவியாளர், அதாவது நம்ம பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், தமிழ்நாடு அமைச்சு பணி, நீதி அமைச்சு பணியில 2442. அடுத்து பாத்தீங்கன்னா இளநிலை உதவியாளர்ல ஒரு 44 அமைச்சு பணியில. இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துல ஒரு 10. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வாக்கப் வாரியத்துல ஒரு 27. அடுத்து தமிழ்நாடு குடிநீர் வடிகள் வாரியத்துல ஒரு 49. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு சிறு தொழில் கழகத்துல ஒரு 15. பாடநூல் மற்றும் கல்வியல் கழகத்துல ஒரு 7. அடுத்து பாத்தீங்கன்னா மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகத்துல ஒரு 10. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். டைபிஸ்ட பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 1653, 3, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரையா இருக்குன்னு 3, அடுத்து ஒரு 39, அடுத்து ஒரு 7, 441. இது சரி 7 வரைக்கும் தான். இது ஸ்டெனோ 441. அடுத்து ஒரு 2, அடுத்து ஒரு 2. இதெல்லாம் இதுல வந்துருது. அடுத்து நேர்முக உதவியாளர் சுருக்கெழுத்து தட்டச்சர் 2க்கு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டும், நேர்முக எழுத்தர்ல ஒரு 2 போஸ்ட் இருக்கு. அடுத்து இந்த எல்லாம் தனிச்செயலர்லாம் இப்ப ஆட் பண்ணது. தனிச்செயலர் பாத்தீங்கன்னா ஒரு 4. இளநிலை செயல் பணியாளர் ஒரு 34. இளநிலை செயல் பணியாளர் ஒரு 7. அடுத்து வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குனர்ல ஒரு 1. பால் அளவையாளர் எல்லாம் ஆவின் உள்ளது ஒரு 15. ஆய்வக உதவியாளர் ஒரு 25. வரி தண்டலர் ஒரு 66.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதுநிலை தொழிற்சவேலர் 49, வனக்காப்பாளர் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய வனக்காப்பாளர் 171, அடுத்து ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளருக்கு வந்து ஒரு 192, அடுத்து வனக்காவலர் ஒரு 526, வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்களுக்கு மட்டும் ஒரு 288, கூட்டுறவு சங்கங்களில் இளநிலை ஆய்வாளர் வந்து ஒரு 1. ஆக மொத்தம் 624 பதவியிடங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியாயிருக்குது. ஸ்டார் போட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு பொருந்தும் தேர்வுகள்ல தேவையான காலிப்பணிகள் வந்து குறைக்கப்பட்டுள்ளது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ மொத்தம் 6244. இது உங்களுக்கு வந்து கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நோட்டிபிகேஷன் தான் போட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து உங்களுக்கு நீங்க கவுன்சிலிங் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து கூடுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்து வேற முக்கியமான விஷயம், தேர்வு திட்டம். ஸோ பாடத்திட்டத்தை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும், 150 மார்க்கு. பொது அறிவியல் 75 கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 25, மொத்தம் 150. ஆக மொத்தம் 300 மார்க்குக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரீட்சை 200 கொஸ்டின் இருக்கும். பேட்டர்ன்ல எந்த வித மாற்றமும் கிடையாது, அதே பேட்டர்ன் தான். 3 மணி நேரம் நடக்கும். ஸோ குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து 90 மதிப்பெண் வந்து எலிஜிபிலிட்டி. அதே மாதிரிதான் பகுதியா, அதாவது தமிழ்ல வந்து 40% வந்து குறைந்தது எடுத்திருக்கணும். ஸோ தமிழ் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது. வயது வரம்பை பொறுத்த மட்டும் கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியினர் ஆகிய பதவிகளை தவிர ஏனைய பதவிகளுக்கு, மேல சொன்ன பதவிகளை தவிர ஏனைய பதவிகளுக்கு 1/7/2024 அன்று 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் மற்றும் 32 வயது நிரம்பியிருக்க கூடாது. அதாவது கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயசு 21 வரணும். 21. அந்த ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு இது எல்லாத்துக்கும் 21 வயசு, மத்த எல்லாத்துக்கும் 18 வயசு. அப்பர் ஏஜ் லிமிட் 32. இது போக ரிலாக்ஸேஷன் இருக்கும் உங்களுக்கு. இந்த கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன் வந்து ஆதி திராவிடர் அவங்க பழங்குடியினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 வரைக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் அவங்களுக்கும் 42. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 10th SSLC பாஸ் பண்ணா போதும். உங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி தான் பேசியிருக்காங்க. அதிகபட்ச கல்வி தகுதியை பத்தி யாரும் குழப்ப வேண்டாம், நிறைய பேரோட கேள்வியா தான் இருக்கு. ஸோ நமக்கு 10th பாஸ் பண்ணா நீங்க இந்த பரீட்சை வந்து எழுதலாம். இன்னொரு வாட்டி பார்த்துருவோம் கல்வி தகுதியை. ஜூனியர் அசிஸ்டன்ட் அமைச்சு பணிக்கும் பொது கல்வி தகுதி தான். இளநிலை உதவியாளருக்கும் பொது கல்வி தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும், இதுவும் பொதுதான். அடுத்து இளநிலை உதவியாளர் குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? இதுவும் டிகிரி, சிலது டிகிரி வச்சிருக்கிறாங்க, அதை வந்து கரெக்டா பாத்துக்கணும். அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு பட்டம். சட்டம் மற்றும் சட்டம் அல்லாத இதர பட்டம் பெற்றவர்களுக்கிடையே ஏனைய தகுதிகள் இணையானதாக இருப்பின் சட்டத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இது வந்து லாக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இதுவும் ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து இதுவும் ஒரு பட்டம், அதாவது நிறைய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இல்லை, ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நான் என்னென்ன எண்ணி கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதே தட்டச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை ஹையர் வந்து முடிச்சிருக்கணும். தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை, அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதில் வந்து இந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் பார்த்துருவோம் நம்ம. சிலருக்கு பட்டம் இருக்குது. ஸோ என்னெல்லாம் டிகிரி குவாலிஃபிகேஷன், எதெல்லாம் 10th அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்த்து நான் உங்களுக்கு பிறகு வந்து சொல்றேன். வனக்காப்பாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி, அதாவது 12th இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்க வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th முடிச்சிருக்கணும். அதுல
பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி ஏதாவது ஒரு பாடத்தை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏனைய தகுதியில் இணையாக இருக்கும் பட்சத்தில் இராணுவத்திலிருந்து அந்த வெளியேறிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இது ஒண்ணா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கோட்டா. அதே வந்து காவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி 10th கட்டாயம் அங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாம் கல்வி தகுதி. அதுக்கு அந்த இதுக்கான ஹைட்டு அது உங்களுக்கான ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து 163 சென்டிமீட்டர் ஆண்களும், பெண்கள் வந்து 150 சென்டிமீட்டர். அப்புறம் உங்களுடைய மார்பு சுற்றளவு வந்து அதுக்கான லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் பூர்த்தி ஆகிறவங்க தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் போஸ்ட் மட்டும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்குறாங்க. வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய அந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வச்சுட்டு ஏனைய பதவிகளுக்கு அதை தவிர மற்ற பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ, எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் மற்றும் நியமன ஒதுக்கீட்டு விதிகளின் அடிப்படையில் உங்களுக்கு இணைய வழி சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பண்ணிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து வைப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. யாருக்கு? நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். 25 கிலோமீட்டர் மற்றும் 16 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் ஆண் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் நடக்கணும், பெண் வந்து 16 கிலோமீட்டர் தூரத்தை நடக்கணும். 4 மணி நேரத்தில் உங்களுக்கு பிசிக்கல் மற்றும் என்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க. இத்தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் தோராயமாக ஜனவரி 2025 வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இந்த ஜனவரி கரெக்டா 1 இயர்ல உங்களுக்கு இதுக்கான எல்லா முடிவுகளும், பரீட்சை ஜூன் மாசம் நடக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜனவரி 2025 வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எப்படி அப்ளை பண்றது எல்லா விஷயம் இருக்கு. தேர்வு மையங்களுக்கான மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க.